போற போக்க பார்த்தா நம்ம ஜட்டுவை எல்லோ கலர் ஜெர்சியில பார்க்க முடியாது போல. அதாவது 2026க்கான சீசனுக்கான பிளேயர்ஸை சூஸ் பண்ற பணி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ முதல் கட்ட பணிகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா ஆர்ஆர் விசஸ் சிஎஸ்கே ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை சூஸ் பண்ணுறது தான் நீங்கள் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அதாவது சஞ்சு சாம்சனை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஸோ நம்ம எம்எஸ் தோனிக்கு ஆல்டர்னேட்டிவாக பிளேயர் வேணும், விக்கெட் கீப்பர் வேணுன்றதுனால சஞ்சு சாம்சன் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஆர்ஆரும் தரன்றா முடிவு பண்ணிட்டாங்க. பட் சஞ்சு சாம்சனுக்கு அந்த டீம்லேருந்து வெளியே வரணுன்ற எண்ணம் வந்துருச்சு. அதை தொடர்ந்து அவங்க நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் வேணும் அப்படின்றதுக்காக ஜட்டுவை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி ஸோ ஜட்டுவை தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் இருந்தாலும் சஞ்சு சாம்சனுக்கு ஜட்டு மட்டும் போதாது, ஆல்டர்னேட்டிவாக அவங்க பெருசாக அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் நம்ம சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் யோசிச்சு பார்த்துட்டு பேச்சுவார்த்தையில் இருக்குது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா வெயிட்டான ஒரு பிளேயர், நம்ம அதிரடிஸ் பேட்ஸ்மேனை பிராவல்ஸ் எதிர்பார்க்குறாங்க. பட் அவங்க தர முடியாதுன்ட்டாங்க. சரி, ரெண்டாவது பத்திரிகான எதிர்பார்க்குறாங்க, அவங்களையும் தர முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம சிஎஸ்கே டீம் சொல்லிட்டாங்க. ஸோ மூணாவது அவங்க என்ன தரதான் ரெடியாக இருக்காங்க அப்படின்னா சாம்கரனை வந்து பார்த்தீங்கன்னா தரதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம சிஎஸ்கே டீம். பட் சாம்ஸ்கரனை வேணான்றாங்க. ஸோ ஆர்ஆர் இப்போ முதல் கட்ட பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஒரு போக்கு இன்னொரு பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பிளேயரை எதிர்பார்க்குறாங்க. பட் நம்ம சிஎஸ்கே டீம் ஸோ தரத்துக்கு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஜட்டுவை நம்ம சிஎஸ்கே டீமில் பார்க்க முடியாது, ஆர்ஆர் டீமில் தான் வேறு ஜெர்சியில் தான் பார்க்கணும் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனப்போ 2008 வந்து 2 சீசனுக்காக ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு விளையாடிருக்காரு. ஆனால் சிஎஸ்கேக்கு ஜட்டுவோட மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குங்க. அந்த பங்களிப்பு யாராலையுமே மறக்க முடியாது. 2023 சீசன் அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அந்த சீசனில் பார்த்தாரு. எல்லாருமே சீட் எஜ்ஜில் உட்கார வச்சு பார்க்க வச்சாரு. அந்த அளவுக்கு ஜட்டுக்கு பெருமை சேரும் அப்படின்னு தான் சொல்லும். இப்போ அவராக வந்து அந்த டீம்லேருந்து வெளியே வரணும் அப்படின்றது நினைக்கிறாரு. ஸோ இதை பற்றி நான் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி